الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار من لا دار له ومال من لا مال له ولها يجمع من لا عقل له صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் இல்லை. அந்த அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பியிருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் 23 ஆண்டுகள் மிக விசேடமான வாழ்க்கை. 40 வயதிலிருந்து 63 வயது வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் 3000 முஅ்ஜிஸாத்துகள் நடந்திருக்கின்றது. முஅ்ஜிஸாத் என்றால் மற்றவர்களை இயலாமலாக்குவது, மனித புத்திக்கே படாததுதான் முஅ்ஜிஸா என்பது. நுபுவத்துக்கு முன்னால் நடந்தவைகளுக்கு இர்ஹாசாத் என்று சொல்லப்படும். ஒரு ஆள் போய் நின்று வழியை காட்டுங்க, அடுத்த தடமாறுறாங்க, அங்கிட்ட வர சொல்லு. நுபுவத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளுக்கு சொல்வது இர்ஹாசாத்.
நுபுவத்துக்கு பின்னால் உள்ளவைகளுக்கு பெயர் முஅ்ஜிஸாத். உதாரணமா கராமத். அவுலியாக்கள் எவ்வாறு கராமத் காட்டுவார்களோ, அவுலியாக்களுடைய கைகளில் கராமத் வழியாகும். பாவிகளுடைய கைகளில் இஹானத் வழியாகும். சில பாவிகளும் மக்களால் செய்ய முடியாததை செய்வார்கள். அது இஸ்தித்ராஜ். அல்லாஹ் சில பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஅ்ஜிஸாத்துகள் 3000 முஅ்ஜிஸாத்துகள் இருக்கிறது. என்ன முஅ்ஜிஸாத் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணிக்குள்ள கையை வைப்பார்கள். நபி அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து ஊற்று தண்ணி வரும். கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் சாப்பாடும் கந்தக்குடைய யுத்தத்தில் 1000 பேர் சாப்பிடுவார்கள். ஒன்றுமே குறையாது. 1000 பேர் சாப்பிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லுகள் சலாம் சொல்லும். இது முஅ்ஜிஸாத்துகள். இந்த முஅ்ஜிஸாத்துகளில் ஆகப்பெரிய முஅ்ஜிஸாத்து தான் சகோதரர்களே, அதிகமான உலமாக்களால் சொல்லப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த மிஅராஜ், இஸ்ரா வல் மிஅராஜ். நாங்க சின்ன வயதிலிருந்தே மிஅராஜ் தினம் என்று பேசுறது. ஏனென்றால் 3000 முஅ்ஜிஸாத்துகளில் ஆக உயர்ந்த ஒரு முஅ்ஜிஸாத் தான் இந்த மிஅராஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு படித்து தருவதற்காக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உலகத்திலிருந்து வானத்துக்கு எடுத்தார். முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் உலகத்தில் யாரும் அல்ல. அல்லாஹ் இந்த பிரயாணத்தை வைத்துதான் எங்களுக்கு தொழுகையை தந்தது. இலேசான தொழுகையும் அல்ல இந்த தொழுகை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராம் இப்பொழுது அமைந்திருக்கிற இடத்துல தூங்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் ஆயத்திலே சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். அல்லாஹ் தூய்மையானவன். என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பலஸ்தீன்ல அமைந்திருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் ஒரே இரவையில் அல்லாஹ் எடுத்தார். அந்த காலத்துல ஒரு மாதம் போகும் வாரத்துக்கு. எங்கட காலத்துல பிளைட் இருக்குது, ஜெட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்ச பிளந்தாங்க. ஆபரேஷன் நடக்குது. இந்த காலத்துல ஆபரேஷன் நம்புவாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாம நம்பினாங்க அவங்க. சய்யிதுல் மலாயிகா, மலக்குகளுடைய தலைவர், சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவருக்கு சய்யிதுல் மா, தண்ணியுடைய தலை தண்ணி எது? கனடா வாட்டரா? இல்லே, ஜம்சம். ஜம்சமை விட தலையான தண்ணி இல்லை. மூணும் சய்யித். சய்யிதுல் மலாயிகா, சய்யிதுல் அம்பியாவை சய்யிதுல் மாவால் ஆபரேஷன் பண்றார். இருதயத்தை நெஞ்ச பிளந்து இருதயத்தை வெளியெடுத்து ஒரு தங்க பிளேட்ல வைத்து கழுவுறாங்க ஜம்சமால. கழுவிட்டு அதுல ஈமான் ஹிக்மத்தை நிறைத்தாங்க. நிறைச்சிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாட்டினாங்க.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபியுடைய நெஞ்ச பார்த்தேன், தைச்ச அடையாளம் இருந்துச்சு, தைத்த அடையாளம் இருந்து. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாட்டி ஹெலிகாப்டரா, பிளைட்டா, ஜெட்டா, இதை விட வேகமான ஒரு வாகனத்தை அல்லாஹ் அனுப்பினான். என்ன வாகனம்? புராக். அது ஜெட்டை விட வேகம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு உட்கார வச்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்னால. இப்ப என்ன செய்து புராக்? எங்கிருந்து எங்க வருது? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு வந்துட்டு. ஒரு வினாடி 2 வினாடியில வந்துட்டு. மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனால் அந்த பள்ளிவாசல், நாங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் மௌத்தாக முந்தி தொழுற பாக்கியத்தை தாண்டு கேட்கணும். கேட்டா தான் அல்லாஹ் தருவான், கேட்காம தர மாட்டான் அல்லாஹ். ஆசரிக்கணும், எங்களுக்கு அங்க போய் தொழணும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனதோட அல்லாஹ் முழு நபிமார்களையும் அந்த பள்ளியில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைத்திருந்தார். நபியோங்க 2 ரக்காத் தொழுவிச்சாங்க. தொழுவித்துட்டு இப்ப இஸ்ரா இதுக்கு சொல்றது, அல்லாஹ் சொல்றான், அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி நாங்க பரக்கத் செஞ்சிருக்கிறோம். பரக்கத் செய்யப்பட்ட பூமி அது. ஏன் கொண்டு வந்தோம்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்கட அத்தாட்சியில காட்டுறதுக்கு. அல்லாஹ்வோட அத்தாட்சி இருக்கு நிறைய அங்க. தொழுகையை முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு எங்க போறாங்க? வானத்துக்கு. வானத்துக்கு போறதா? போற வேலை இருக்கு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். எப்ப போறது? உயிர் பிரிஞ்சதோட ரூஹ் போகும். நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது போராக்க எடுத்து போற மலக்கு எடுத்துட்டு போவாங்க. நாங்க முஸ்லீம்களுடைய நம்பிக்கை, எங்கட கொள்கை, எங்கட ரூஹ் மேல போகும் இன்ஷா அல்லாஹ். வானத்தை நோக்கி போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போறாங்க, இப்ப கூட்டிட்டு போறாங்க. எங்க? வானத்துக்கு. வானத்துக்கு போனா முதல் வானத்தை அடைஞ்சாச்சு. முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மர்ஹபா வாங்க வரவேற்கிறாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى. அழகான ஆள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். وهو بالأفق الأعلى, எங்க கண்டாங்க? அடிவானத்துல. அவ்வளவு அழகான தோற்றம். ثم دنا فتدلى, நெருங்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கிட்ட இப்ப. فكان قاب قوسين أو أدنى, எவ்வளவு நெருக்கம்! வில்லு அம்பு வில்லு இருக்குது, அவ்வளவு நெருக்கம் ஆயிட்டார். فأوحى إلى عبده ما أوحى, அப்படியே கூட்டிட்டு போறாங்க வானத்துக்கு. முதல் வானம், 2ஆம் வானம், 3வது வானம், 4வது வானம். மூஜிசா, இது ஆச்சரியம். இது ஒவ்வொரு வானத்துல நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு மேல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு மேல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7 வானத்துல 8 மலக்குகள், 8 நபிமார்கள். 8 நபிமார்களும் வரவேற்றாங்க, வாங்க வாங்க மர்ஹபா மர்ஹபா. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தை தாண்டிதான் சித்ரத்துல் முன்தஹா இருக்கு. இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா, அங்கதான்
ஜன்னத்துல் மஅவா இருக்குது. இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. முள்ளுதையும் பார்த்தாங்க, பைத்துல் மஅமூர பார்த்தாங்க, பள்ளி வாசல் 70,000 மலக்கு, எல்லா மலக்குகளையும் பார்த்தாங்க. அல்லாஹ் கொடுத்த ஹதியா, கிஃப்ட் என்ன தெரியுமா? தொழுகை. இவ்வளவு பெரிய பிரயாணத்தை எடுத்து அல்லாஹ் என்ன கொடுத்தார்? எத்தனை நேர தொழுகை? 50 நேர தொழுகையை கொடுத்தார். என்று அவ்வளவு பொறுமதி. அது தொழணுமா? எங்க தொழணும்? எப்படி தொழணும்? 50 நேர தொழுகை கொடுத்தான் அல்லாஹ். தொழுகை எடுத்துட்டு வாராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க. என்ன தந்தான் அல்லாஹ்? தொழுகை. எவ்வளவு நேரம்? 50 நேரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட சமூகம் செய்ய மாட்டாங்க, குறைச்சிட்டு வாங்க போய் 45. திரும்ப செய்ய மாட்டாங்க, போங்க குறைச்சிட்டு வாங்க 40. குறைச்சி குறைச்சி சகோதரர்களே அல்லாஹ் 50 எத்தனை ஆக்கினான்? 5. சரி, 5 நேரம் தொழுங்க, ஆனா 50 நேரத்தில் நன்மையை தருவேன் அல்லாஹ் சொன்னான். காலையில சுபஹாக முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இங்க மக்கால கொண்டாந்து விட்டுட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? தொழுவிச்சு காட்டினாங்க. நாங்க தொழுகிறோமே இப்ப லொஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ், இது ஆரம்ப நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுவிச்சு காட்டினாங்க. ஒரு தொழுகைக்கு 2 நேரம் இருக்கும். ஆரம்ப நேரம் அவ்வல் வக்த், ஆஹிர் வக்த் சொன்னாங்க. அது 2 நேரத்துக்கு இடையில தொழுது கொள்ளும். அன்று கடமையாக்கப்பட்ட தொழுகைதான் சகோதரர்களே இன்று வரைக்கும் இருக்கு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த தொழுகை? இதை ஒரு நாளும் பாரமாக எடுத்துடக்கூடாது. இந்த சமூகத்துடைய என்னுடைய முன்னேற்றம் அதுல தான் இருக்கு. நான் தொழுகையாளியாக மாறோம். என்ற வாழ்க்கையில சகோதரர்களே ஒரு தொழுகை தவறிவிடக்கூடாது, நான் நஷ்டவாளி ஆயிருவேன். 7 வயதில் அதுதான் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7. உங்களோட பிள்ளைகளுக்கு 7 வயதில் தொழும்படி ஏவுங்கள். 10 வயசுல தொழல்லையா அடிங்கன்னு வந்து இருக்குது. ஏன்? தொழுகையை பழக்கிருங்க. ஒருவர் சொல்றார், நான் தொழமாட்டன், வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறேன். பொய், பொய். அது பொய். முன்னேற முடியாது சகோதரர்களே. அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்கு தொழாதவனுக்கு, மலக்குடைய சாபம் இருக்கு தொழாதவனுக்கு. முஸ்லிம் என்று சொல்றார், நான் தொழூர் எல்லாம் நான் முஸ்லிம். முஸ்லிம் இல்ல சகோதரர்களே தொழாதவர். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முனாஃபிக்குகள் முன்சஃப்லாம் தொழுது. முனாஃபிக்னா யாரு? இஸ்லாத்தை வெளியே காட்டி உள்ளுக்கு காஃபிர். முஸ்லிம் தொழாம இருக்கேலுமா? அப்ப பேரை மாத்தோம், தொழாத முஸ்லிம். தொழாத முஸ்லிம், லானத்துக்குரிய சாஃபத்துக்குரிய முஸ்லிம், சாஃபத்தை அடைந்த முஸ்லிம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமதியை விளங்கிக் கொள்ளும். நாங்க உள்ளத்துல நீயத்தை வைங்க, இன்றிலிருந்தாவது இன்ஷா அல்லாஹ் என்ற மௌத்து வரைக்கும் நான் ஒரு தொழுகை எனக்கு மிஸ் ஆகக்கூடாது, ஒரு தொழுகை எனக்கு தவறக்கூடாது சகோதரர்களே. இது வைராக்கியம். இதெல்லாம் ஒரு தொழுகை எனக்கு தவறுமாக இருந்தால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. ஒரு தொழுகை தவறுமாக இருந்தால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருடம் நரகத்தில் இருக்க வரும். ஒரு தொழுகை தவறுமாக இருந்தால், ஒரு தொழுகைக்கு சொல்கிறேன், எனக்கு 20 வருஷம் நான் தொலை கிடைக்கல, உதாரணமா 10 வருடம் எனக்கு தொலை கிடைக்கல, சந்தோஷமா வாழ்றேன், நான் பிடிபடுவேன், அவசரமா பிடிபடுவேன். நாட்டுக்கு துரோகம் செய்து நீ எந்த நாட்டுக்கு ஓடினாலும் பிடிப்பாங்க இந்த உலகத்தில். சகோதரர்களே,
நான் தொழல்ல, இன்னும் தௌபா செய்யல, நான் அல்லாஹ் விட மாட்டான் எங்களை. அதனால தௌபா செய்து மீளணும், தொழணும். ஒவ்வொரு வக்தும் சகோதரர்களே பேசும் கியாமத்தில். எங்க லிஸ்ட் வந்துடும். 80 வருஷம் வாழ்ந்தோம். 80 வருடத்தில் உதாரணமா எங்களுக்கு 7 வயதிலிருந்து 5 தொழுகை தான் மிஸ் ஆயிடுச்சு, 5 வரும். பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுக தலையை போல எங்கட தலை இல்லாட்டி எப்படி இருக்கு? முண்டம். தலை இல்லாட்டி முண்டம். சின்ன வயசுல இருந்தே நாங்க பழக்கோம் பிள்ளைகளை. ஸ்கூல் முக்கியம், ஸ்கூலை விட தொழுக முக்கியம். வேலை முக்கியம், வேலையை விட தொழுக முக்கியம். காலையில் எழும்பி ஸ்னோட வேலைக்கு போறோம். இது ரிஸ்க தேடி போறோம் சகோதரர்களே. யார் சுபஹுக்கு பள்ளிவாசலுக்கு வருவீங்களோ ரஸ்ஸாக்க தேடி வாரீங்க. ரிஸ்க் தேவையா, ரஸ்ஸாக் தேவையா? ரஸ்ஸாக்க நீங்க திருப்திப்படுத்தினீங்கடா ரிஸ்க் காலடிய வரும். ரிஸ்க் காலடிய வரும். நீங்க பாருங்க, இந்த இந்தியா பாகிஸ்தான் 81 வயசு ஒரு வயசாலிய கண்ட நேற்று என்ன அடிக்குது ஸ்னோ. எப்படி அடிச்சிச்சு? பள்ளிக்கு வாரதா? பள்ளிக்கு வாரதா கேள்வி அது. சுபோல ஸ்னோக்குள்ள பள்ளிக்கு வாரதா? சுபோக்கு பார்க்க 81 வயசு வயசான எந்த ஊர்? ஆப்கானிஸ்தான். அந்த மனுஷன் பள்ளியில் வயசு எத்தனை? 81. திரும்ப லொஹருக்கு பள்ளிக்கு போற 20 நிமிஷத்துக்கு முந்தி மனுஷன் பள்ளியில். லொஹருக்கு எப்படி ஸ்னோ அடிச்சு நேத்து? எப்படி அடிச்சு சகோதரர்களே? என்ன நடந்திருக்கு இவருக்கு? இந்த 81 வயசு இந்த வயசாளிக்கு என்ன நடந்து? இவர் ஈமான் உறுதியா, நான் பள்ளியில போய் தொழணும், நான் வீட்டுல தொழ மாட்டேன். வீட்டுல தொழுறது பெண்கள், வீட்டுல தொழுறது பெண்கள் சகோதரர்களே. அது பெண்களுக்குரிய இடம் வீடு. நாங்க ஆண்கள் தைரியசாலிகள். எங்கட தைரியத்தை பேச்சில காட்டுறது இல்ல, வீரத்துல காட்டுறது இல்ல. எங்கட தைரியத்தை வட்டியில காட்டுறது இல்ல. எங்கட தைரியத்தை காட்டணும் என்ன தெரியுமா? சுபகுக்கு பள்ளி போ, சுபகு பள்ளியில அதான் தைரியசாலி. ரிஜால், அல்லாஹ் சொல்ல ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். ஆம்பளையார் தெரியுமா? ஆம்பளையார் அவங்களுக்கு அல்லாஹ்ட திக்ர விட்டு தூக்கமோ ஏதோ வியாபாரமோ அவங்கள மறக்கடிக்க. 5 நேரம் தானே சகோதரர்களே, 50 நேரம் இல்லையே, 50 நேரம் இல்லையே. மவுத்து வரைக்கும் தானே தொழுகிறது. மவுத்தானது போற தொழுகிறது இல்லையே. மவுத்தானது போற இந்த தொழுவுற நாங்க பிள்ளையில பழக்கல்ல. எங்கட பிள்ளையில வைங்க உதாரணமா ஸ்ரீலங்கனுக்கு எனக்கு பள்ளி இங்க, அடிக்கடி எனக்கு பள்ளி எங்களுக்கு இங்க. ஏன் பள்ளிக்கு தொலை வராம சாப்பாட்டுக்கு மட்டுக்கும் பள்ளி தேவை எங்களுக்கு. அதுதானே கம்யூனிட்டி சென்டர் இருக்குது. புக் பண்ணவனே சாப்பாடு போட வேண்டியது. பள்ளி 5 நேரம் தொலை வரணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, மவுத்துக்கு பிறகு தொழுகிறது இல்ல, மவுத்து பிறகு தூங்குற வேலை. தாஜ்ஜத் இருக்குதா? கபர் இல்ல. சுப இருக்குதா? மவுத்து வரைக்கும். நம்ம கனடால மையத்தை வீட்டை வைக்கிறது இல்லையே. மவுத்தான என்ன செய்வாங்க? எங்க இருக்குது மோச்சடி? மையத்தை எங்க வைக்கிறீங்க? பள்ளி தானே. அபூபக்கர்ல, அபூபக்கர்ல கொண்டு வைக்கும். அங்க சுப தொழுவ நடக்கும், கேட்டுடிக்க வேண்டியதுதான். காலால நடந்து வராட்டி முதுகுல தூக்கியாவது ஒன்றை வைப்பான் பள்ளியுள்ளுக்கு ஒரு நாளைக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில பள்ளி வாசல்ல தொழுற தவறக்கூடாது. நபியோங்க எவ்வளவு இறக்கம் எங்களோட, எங்களுக்கு எவ்வளவு துவா கேட்டோம். ஒரு நாள் நபியோங்க சொல்றாங்க, சஹாபாக்களே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. நபியுடைய ஆசையை பாருங்க என்னன்னு. என்ன ஆசை தெரியுமா? யாராவது ஒருத்தரை தொழுவிக்க போடணும் பள்ளியில, மஸ்ஜிது நபவியில தொழுவிக்க போட்டுட்டு கொஞ்சம் வாலிபர்களை கூட்டி எடுத்துட்டு நான் போகணும். எங்க போகணும்? சில வீடுகளை பார்க்கணும். இந்த வீட்டுல தொழுவுற ஆம்பளை இருக்காங்களே, எங்க தொழுவுற ஆம்பளை?
இந்த வீட்டுல தொழுறாக்கள் இவங்களோட வீடுகளை எரிக்கும். வீடு என்ன செய்யணுமோ ரசூலுல்லாஹ் ஆசை. அவ ஏன் வீட்டுல தொழுறது பாவம் இல்ல, நான் வீட்டை தொழுகிறேன் இல்ல சகோதரர்களே, அது முறை இல்ல. அது வீட்டுல தொழுறது பெண்கள். நாங்க பள்ளிக்குத்தான் இல்ல, ஸ்னோ அடிக்குது, சூடு கூட ஒரு சட்டம் இருக்கு, கொஞ்சம் பிற்படுத்தலாம். அதை தவிர வேற சட்டம் இல்லை இஸ்லாத்துல. குளிர் அடிக்குதா சகோதரர்களே, பிரச்சனை இல்லை, நடந்து போல வேலை போற வாகனம் இருக்குது கையில, மழை பெய்தா சட்டம் இருக்குது இஸ்லாத்துல. ஆனா பள்ளிக்கு போகும், மஸ்ஜித் என்னத்துக்கு இருக்கு சகோதரர்கள்? இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்தைகளை முன்னேற்று தான். இந்த மேராஜ், முழு உலகமும் ரஜப்ல மேராஜ பத்தி பேசுது. இன்றைக்கு முழு உலகத்திலையும் ரஜப் 27 வந்த மேராஜ், ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய பிரயாணம் போய் கொண்டு தந்த கிஃப்ட நாங்க மவுத் வரைக்கும் பாதுகாக்கிறது இல்லையா சகோதரர்களே? ஒன்றே ஞாபகம் வச்சு கொள்ளும், என்ன ஜொலி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு கொண்டு இறக்க போறாங்க, கபருக்குள்ள இறக்க போறாங்களா இல்லையா? அன்றைக்கு தான் எங்களுக்கு விளங்கும் நான் தொழுதனா இல்லையா. அவ்வளுமா யுஹாசப், முதல் கேள்வி தொழுகை பத்தி தான். அது சரிந்தா தான் சகோதரர்களே மத்த எல்லாம் கேள்வி, வேற கேள்வி இல்லை. ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இருந்தா தான் ஏ லெவலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் தான் மத்த யூனிவர்சிட்டி அது இதெல்லாம். நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? தொழாதவங்களையும் முஸ்லீம், அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்லீம் இல்ல, குஃபுர், தொலாட்டி குஃபுர். அது வேணுமென்று தொலாட்டி குஃபுர், சோம்பேறியா தொலாட்டி ஒரு தொழுவதான் பார்க்கலாம். எங்களை கொண்டு போய் மையத்தை கபருளுக்கு வச்சிட்டா யார் எங்களுக்கு செக்யூரிட்டி? தூங்க போறோம் சகோதரர்களே. தண்ணி எரிக்க கொள்ள உலகத்துல நாம அதிகமானவங்க போன்ல டைம் கழியும், குடும்பத்தோட. மௌத்தானத்துல போன் எடுபட்டுருமே, என்ன செய்யறது? கபருக்குள்ள நோன்றதுக்கு கொண்டு இல்லையே. போன் தருவாங்களா கபூர்ல? ஐபோன் உண்டு. மதரசாவுக்கு பிள்ளைகள் வருது, எங்கட போனோட வருது பிள்ளைகள். ஸ்ரீலங்கால போனோட வரையணுமா மதரசாவுக்கு? அது நாங்க பாடம் நடத்தினா போனை கிண்டுட்டு இருக்க. பாடம் நடத்தினாலும் ஏண்டா ஸ்கூல்ல போனை கிண்டுற, நீங்க நாங்க இங்கேயும் போனை தான் கிண்டுவோம். கபர்ல என்ன செய்ய போறோம் சகோதரர்களே? கபர்ல என்ன நடக்குன்னு தெரியுமா? அப்படியே படுத்தத்தோட மண் கட்டின்னு வைப்பாங்களே, மண் கட்டியோண்ட குழியாக்கி வச்சு விட்டுருவாங்க. வச்சா சரி எல்லாம் வந்துருவாங்க, கூட்டாளி நண்பர்கள் சாப்பிட வரணுமே, வீட்டை கோப்பி குடிக்க வரணுமே. நாங்க இப்ப தனியா ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப என்ன செய்யும்? எங்கட ஓதின குருவாண்டி கூட்டாளி அவர் தலைமாட்டில் வந்து நின்றுவார். நாங்க தொழுதமே மவுத்து வரைக்கும், தொழுவே உடல்லையே இது வந்து இருந்துரும் எங்கட கால் மாட்டில். எங்கட நோம்பு அது எங்கட வலது பக்கம் வந்து நின்றும். நாங்க கொடுத்த சதக்கா இடது பக்கம். இந்த நாளும் தான் வந்து நின்று நம்மட கூட்டாளி மாதிரி அவங்க தான். யார் யாரு? 1 குர்ஆன், 2 தொழுக, 3 சதக்கா, 4 நோம்பு. அதுக்கப்புறம் அவங்களோடைய காலங்கடி. ஆகவே சகோதரர்களே நியத்து வைங்க, இதுக்கு பிறகு நான் எந்த தொழுகையையும் வீட்டில் தொழ மாட்டேன், நான் பள்ளி தான் போய் தொழுவேன். என்ன பிஸி, எனக்கு கோடி கணக்கு கிடைக்க போது இல்ல, தொழுகதான் முக்கியம். தொழுகதான் முக்கியம், எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. 2 தொழுகையை சேர்த்து தொழ மாட்டேன் நான். ஊபர் ஓடுறேன், ஊபர் ஓடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செஞ்சானண்டா சகோதரர்களே, இதை ஓடித்தான் முன்னு போகணுமா? இதை ஓடித்தான் நான் முன்னு போகணும். தொழுகையை நீங்க 2 நேரம் ஒண்டா தொழுது நீங்க சம்பாதிச்சு நீங்க கோட்டை கட்ட போறீங்களா? யோசிங்க இதெல்லாம். 2 நேர தொழுகையை ஒண்டா தொழுதா கூட நரகம் தான். தொழுகையில யாரும் விளையாட இயலாது சகோதரர்களே. அதனால நீயத்து வைங்க, இன்றிலிருந்து நான் ஒரு தொழுகையை மௌத்தா போறேன், தொழுதுட்டு தான் மௌத்தாகிறேன். இருந்து தொழுவுறது ஏலாதா, இருந்து தொழுவுறது ஏலாதா, தூங்கிட்டு தொழுவுறது, தண்ணிய பாவிக்க ஏலாதா, மண்ணால தயம்மம் செய்யறது, மண்ணும் இல்லையா ஃபாக்கிது துஹ்ரைன், 2ம் இல்லாம தொழுவுறது. தொழுகையை ஒரு நாளும் தவற விடக்கூடாது.
இரண்டாவது சகோதரர்களை நீயத்து வைங்க, இதற்கு பிறகு நான் பள்ளியில போய் தொழுவேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நீ நடந்துட்டு போன ஒவ்வொரு எட்டுக்கும் கூலி கிடைக்கும். உங்களோட எல்லாமே சந்தோஷமா மாறும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது நீயத்து வைங்க, நான் 2 நேர தொழுகை ஒரு நாள் சேர்க்க மாட்டேன். ஒரு பெண் வைராக்கியம் வைத்தால் என்ன வைராக்கியம் தெரியுமா? முஸ்லீம்களிடம் இருந்து இந்த நாட்டை பறிக்காத வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன். இந்த ஜனவரி மாதம் தான் வச்சால் நீயத். சகோதரர்களே, 2 வருடம் அவள் குளிக்கல. எத்தனை வருடம்? உங்களுக்கு வைராக்கியத்துக்கு சொல்லி தரேன் நான். 2 வருடம் அந்த பெண் குளிக்கல. இந்த ஜனவரி 4ஆம் தேதி 2வது வருடத்தில் முஸ்லீம்களிடம் இருந்து நாட்டை பறிச்சதற்கு பிறகுதான் அந்த பெண் குளித்தால் அந்த நாடுதான் ஸ்பெயின். ஸ்பெயின வெற்றி கொண்ட பெண் இருக்கிறாளே, வைராக்கியம் சத்திய கிரகணம் செய்தால் நான் முஸ்லீம்களிடமிருந்து ஸ்பெயின் ஒந்துசை பறிக்காமல் நான் குளிக்க மாட்டேன், உடுப்பு மாத்த மாட்டேன். நீங்க நான் வைராக்கியம் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் நான் தொழுகையை விட மாட்டேன். 2வது, எந்த தொழுகையும் பள்ளியில போய்த்தான் தொழுவேன். 3வது, 2 நேர தொழுகையை நான் ஒரு நாள் சேர்க்க மாட்டேன். அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நீயத்தை மௌத் வரை நிலைநாட்ட நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த மிஅராஜ் நடந்த மாதத்திலே தொழுகையை விளங்கி உம்மத்துக்கு மத்தியில் தொழுகையை ஹயாத்தாக்கும் அந்த உயர்ந்த நட்பண்மை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், தொழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. உனது மஸ்ஜிதுக்கு வந்து தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. தொழுகையை சேர்த்து தொழுது விடாமல் ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. தொழுகையாளிகளுக்கு என்ன சொர்க்கம் கொடுப்பாயோ அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தொழுகைக்கு தடையாக இருக்கும் அனைத்து வகையான தொழில்கள், வியாபாரங்கள், கஷ்டங்களை விட்டு எங்களை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், பரக்கத் செய்வாயாக. தொழுகையை பாழாக்கிய உழைக்கும் உழைப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எவ்வளோ பேருக்கு நீ பரக்கத் செய்தாய் ரஹ்மானே, எங்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. கடைசி தொழுகையை கூட தொழுதுவிட்டு மரணிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கபரிலே தொழுகையை கொண்டு பிரயோஜனம் அடைய தௌஃபீக் செய்வாயாக. கியாமத்துடைய நாளையில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றிய அல்லாஹ் சரியாக பதில் சொல்லி சொர்க்கம் நுழைய தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளைகளுக்கு தொழும் பாக்கியத்தை கொடு என்று கேட்டதை போல் யா அல்லாஹ் குடும்பத்தினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: قسمت الصلاة بيني وبين عبدي نصفين، وإذا قال العبد الحمد لله رب العالمين قال الله تعالى: حمدني عبدي. وإذا قال العبد الرحمن الرحيم قال الله تعالى: حمدني عبدي، أثنى علي عبدي. وإذا قال العبد مالك يوم الدين قال الله تعالى: مجدني عبدي. أقول قولي هذا
واستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.